ஜூன் 3ஆம் தேதி யாரோட பிறந்ததாக கலைஞருடைய 101 நூற்றாண்டு முடிந்து 101வது வயசுல அடியெடுத்து வைக்கிறார். நாம அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரே பரிசு பரிசு 40 தொகுதி ஜெயிச்சு அவருடைய காலடியில வைக்கிறோம். எனக்கு நல்லா தெரியும், நீங்க 8 பேரும் கை சின்னத்துல வாக்களிச்சு நம்ம விஜய் வசந்த் அவர்களை ஜெயிக்க வைக்க போறீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா நான் உங்ககிட்ட கேட்பதில்ல, தான் இருக்கு. அடுத்த 7 நாட்கள் இந்த பிரச்சாரத்தை ஒவ்வொரு வாக்காளராக சந்திச்சு ஒரு குடும்பமா சந்திச்சு அவங்க கிட்ட இந்த பிரச்சாரத்தை நீங்க எடுத்துட்டு போகணும். நீங்க பொறுப்பெடுத்துக்கணும். இந்த வீட்டுக்கு நான் பொறுப்பு, இந்த 10 ஓட்டுக்கு நான் பொறுப்பு, இந்த தெருவுல 10 வீடு இருக்குன்னா அந்த 10 வீட்டுக்கு ஓட்டுக்கு நான் பொறுப்பு, இந்த பிரச்சாரத்தை நான் செய்யறேன். நான் பிரச்சாரத்தை பண்ணி ஏன் இந்தியா கூட்டணி ஆட்சி அமையணும், ஏன் நமக்கு தேவையான ஒரு பிரதமர், தமிழ்நாட்டோட நலனுக்கு தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கிற ஒரு நல்ல பிரதமர் ஏன் வரணும், ஒன்றிய பாஜக அரசு 29 காசு ஏன் வரட்டி அடிக்கணும்ன்ற பிரச்சாரத்தை நீங்க செய்வீங்களா? வெறும் 29 காசுனா வெறும் ஒன்றிய அரசு நமக்கு தரது வெறும் 29 காசு. அந்த 29 காசை வச்சுக்கிட்டே தலைவர் அவர்கள் இவ்வளவு நல்ல செயல் திட்டங்களை தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாருன்னா நமக்கு நம்ம மாநிலத்துக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு பிரதமர், நம்முடைய மாநிலத்துக்கு தரக்கூடிய ஒரு பிரதமர் வந்தாருன்னா அமைஞ்சாரா இன்னும் பல நல்ல சிறப்பான திட்டங்களை கண்டிப்பா நம்முடைய முதலமைச்சர் செய்வாரா மாட்டாரா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா சொன்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பொறுப்பா சொன்னா முத்தமிழ் நாட்டு கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். அதற்கு